வணக்கம். இன்று 19/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய கிரக உலா வரும் நேரம், எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் உலா வருது. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், சுமார் 11:55க்கு மேலே அவர் விருட்சிபத்துக்கு வரார். கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு. இந்த கிரக அமைப்பில் இன்னைக்கு நாள் நகருது. மேஷராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு. புதன் தனக்கு 10ல் வக்கரகதியில் ராகு கூட போகிறார். ராசியாதிபதிக்கு இடம் கொடுத்த புதன் மிக சிறப்பாக இருக்கிறார். ராசிக்கு 2ல் குரு, தனக்காரகன், தனஸ்தானத்தில் உட்கார்ந்து பொருளாதார வளர்ச்சி நீங்கள் நல்லாயிருக்கும். யாருக்கு? மேஷராசி நண்பர்களுக்கு. ஏழு சந்திரன், 4ஆம் அதிபதி 7. அம்மா வீட்டு வர்க்கத்தில் இன்றைக்கி அனுகூலமான நாள். மாமா வீடு, அம்மா வீடு, இவங்கெல்லாம் இன்றைக்கி தானாக முன் வந்து உதவி செய்வாங்க. 11ல் சனி ஆட்சி, லாபஸ்தானத்தில் லாபாதிபதி மிக வலுவாக உட்காந்துருக்கிறார். அதுவும் குறிப்பாக சனிங்கிறதுனால இரும்பு, விவசாயம் இந்த துறையில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்னைக்கு ரிஷபம். ராசியில் குரு, ராசியாதிபதி குரு, ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம், பரிவர்த்தனை, தேவகுரு, அசுரகுரு. 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை 12ஆம் அதிபதி விரையாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதே மாதிரி மத்தியானம் 12 மணிக்கு மேலே 7ல் குரு வர, 7ல் சந்திரன் வரார். வெளிவட்டாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும். ராசியை 7ஆம் இடத்தை குரு ராசியிலிருந்து பார்க்குறார். 12 மணிக்கு மேலே, சுமார் 11:55க்கு மேலே சந்திரன் பயிற்சியாகி விருட்சிபத்துக்கு வராரு. அப்போ ராசியில் இருக்க குரு 7ஆம் இடத்தை பார்வை, குரு சந்திர யோகத்தை முழுமையாக அனுபவிக்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு. அதில் குறிப்பாக வெளிவட்டாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவி தானாக முன் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. மிதுனம். ராசிலேயே செவ்வாய், ராசியாதிபதி புதன் 10ல் போய் உட்காந்து 1க்கும் 4 கூட புதன் 10ல் உட்காந்து 5ஆம் அதிபதி கூட சம்பந்தம். 4, 5, 1 சம்பந்தம். அதுலேயும் குறிப்பாக பூர்வீக புண்ணியத்தினால இன்றைக்கி அனுகூலம் நாள். தாத்தா பாட்டை வச்சு சம்பாதிச்ச சொத்து இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக கை கொடுக்கும். அதே 5ல் இருக்க செவ்வாய், 5ல் இருக்க சந்திரன் இன்றைக்கி தனஸ்தானாதிபதியாருடைய சந்திரன் 5லேருந்து 6க்கு போகிறார். நீ அனுகூலமான நாள் தான். நீங்கள் 5லேருந்து 6க்கு போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போகிறார். கடகம். ராசியாதிபதி சந்திரன் 4லேருந்து 5க்கு போகிறார். இன்றைக்கி 4ஆம் இடம் கட்டடம், வாகனம், பூமி. 5 பூர்வீக புண்ணியஸ்தானம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 12ல் மறைஞ்சி 5க்கும்
10 கூடையவர் 12ல் வர 12ல் இருக்கிறார் இப்போது செவ்வாய். அதே 12ஆம் அதிபதி இப்போ மறைந்த புதன் 12ஆம் அதிபதி கெட்டவன் கிட்டி ராஜயோகத்தை 9ல் இருக்கிற பாக்கியஸ்தானத்தில் 12ஆம் விரையாதிபதி இருக்கிறார். கொஞ்சம் கடினப்பட்டு மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே உங்களுக்கு அபரீத யோகம். 4ல் இருக்கிறது 5க்கு போகிற சந்திரன் உங்களுக்கு சாதகமாக பண்ணுவார். அவர் 2 நாள் அங்கே இருப்பார். உங்களுக்கு யோகாதிபதி 12 மணிக்கு மேலே யோகம்தான். அதுவும் 8ல் சனி ஆட்சி. 8ல் சனி ஆட்சிங்கும்போது உடல் சோர்வு ஏதாவது இருக்கும். விடவான் 8ல் இருக்கிறார். உடல் சோர்வு இருக்கும், திரும்ப தெளிஞ்சிடும். சிம்மம் ராசியாதிபதி சூரியன் 8ல் மறைவிடஸ்தானம். 3க்கும் 10க்குடைய சுக்கிரன் உச்சமாக இருந்து ராசியாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக மதியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே 11:55 மேலே சந்திரன் பயிற்சியாகி துலாத்திலேருந்து விருட்சிபத்துக்கு போகிறார். அவர் 4ல் சந்திரன் வாகனத்தினால அனுகூலம் இருக்கும். 4ஆம் இடம் கட்டடம் வாகனம் பூமின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த வீட்டுக்குரிய செவ்வாயும் 11ல் இருக்க பூமி அந்த பூமி சேர்க்கை அந்த உங்களுக்கு அனுகூலம் இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். கைமாற்றி விட்டு சந்திரன் அங்கே வர்றதுனால ஒரு அபரீத யோகத்தை பார்ப்பீங்க. அதே சமயத்தில் தாய் வீட்டு சொத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். கன்னி ராசியாதிபதி புதன் 7ல் 2க்கும் 9 கூட சுக்கிரன் கூட சம்பந்தம். குறிப்பாக பாகிஸ்தானாதிபதி 7ல் வெளிவட்டாரங்கள் அப்பா வீட்டு உறவு. அதில் பாகிஸ்தானம் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி தீர்வு உங்களுக்கு சாதகமாக அமையும். கொடுத்துருக்கிற கடன் திரும்ப இன்றைக்கி கிடைக்கும். அல்லது மறைந்த கடன் இது தொலைஞ்சது போனால் போதுன்னு நினைப்பில்ல, அந்த கடன் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக புதுப்பிச்சு இந்த வச்சுக்க அப்படின்ற மாதிரி வரும் இந்த ராசிக்காரர்களுக்கு. துலா ராசி ராசிலி சந்திரன் நீங்கள் ராசியை விட்டு 12 மணி வாக்கில் வெளியில் வராரு, விருட்சிபத்துக்கு போகிறார். ஒரு அமைதியின்மை இருந்திருக்கும் இன்றைக்கி 2 நாளாக. ராசியாதிபதி சுக்கிரன் வக்கரமாக போனதுனால வேறு வக்கரம் இயல்புக்கு மாறாக செஞ்சிருப்பார். சுக்கிரன் இயல்புக்கு மாறாக ராகுடமும் பூதாகரமாக செஞ்சிருப்பார். நம்மளால பூதாகரமாக அடிச்சுட்டு கிடைச்சி போயிருப்பார். ஆனால் 8ல் குரு உட்காந்துருக்கிறதுனால ஒரு குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் பலவீனப்படுத்துவார். பார்க்குற இடத்துல தான் அதே சமயத்தில் தனஸ்தானத்தை பார்க்குறார். அந்த இடத்துக்கு 12 மணிக்கு மேலே தனஸ்தானத்தில் சந்திரன் வராது. அப்போ குரு யோகத்தை பெறாரு, குரு சந்திர யோகத்தை பெறாரு. உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பொருளாதார மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி துளாராசி நண்பர்களுக்கு. விருட்சிபம் ஒரு 2 நாளாக ஏதோ குழப்பத்தில் இருந்த விருட்சிப ராசினர்கள் இன்றைக்கி அதோ இருக்கு பார் ஒரு சிக்னல் 11:55க்கு மேலே ஒரு சிக்னல் கிடைக்குது. கிரீன் சிக்னல் சொல்லுவோம்ல, அது கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக 4 சனி ஆட்சி. வாகனம் உயர் ரக வாகனங்கள்னால இன்றைக்கி அனுகூலம் உண்டு இந்த விருட்சிப ராசி நண்பர்களுக்கு. உயர் ரக வாகனம் 5ல் 12ஆம் அதிபதிக்கும் 7க்குடைய அதுவும் மனைவி மக்களால் அனுகூலமானால் 12ஆம் அதிபதி 7க்குரிய சுக்கிரன் 5ல் போய் உட்காந்து 5ஆம் அதிபதி 7ல் இருந்து ராசியை பார்க்குறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு 7ஆம் அதிபதி மனைவி வெளிவட்டாரம்
4ஆம் இடம் அம்மாஸ்தானம், வாகனம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமே. சாதகம். தனுசு 4ல் சுக்கிரன், 11ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 4ல், 5ஆம் அதிபதி 7ல். இந்த மாதிரி ஒரு அபரீத யோகத்தில் இன்றைக்கி இருக்குது. யாருக்கு? தனுசு ராசி நண்பர்களுக்கு. 4க்குரிய குரு 6ல், 11க்கும் 6க்குடைய சுக்கிரன் 4ல். வெளியூர் பயணம் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. யாருக்கு? தனுசு ராசி நண்பர்களுக்கு. 11க்கும் 4க்கும் உடையவங்க சொகுசான வாழ்க்கை இன்றைக்கி உண்டு. அதுலேயும் 12 மணிக்கு மேலே சந்திரன் 12க்கு வரார். 11ல் இருக்க சந்திரன் 12க்கு வரார். 12 மணிக்கு மேலே, 12 மணிக்குள்ள, 11:55க்கு மேலே 12 மணிக்குள்ள. 14 நாழி 53 வினாடி எழுதியிருக்கிறாங்க பஞ்சாங்கத்தில். அந்த 4ஆம் இடம் வலுப்பெற்றிருக்குன்னா வாகன விருத்தி நல்லாயிருக்கும். அது 11ஆம் அதிபதி 4க்கு போகிறார். அப்போ சொகுசான பயணம் இன்றைக்கி உண்டு. மகரம் 8ஆம் அதிபதியாருடைய சூரியன் 3ல் மறைஞ்சு முழு யோகாதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. 8ஆம் அதிபதி மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் முழு யோகா 5க்கும் 10 குடையவர். அந்த 5ல் குரு போய் உட்காந்துருக்கார். பிள்ளைகளால் சில தொந்தரவு இருக்கணும். குரு உட்காந்துருக்கார், 5ல் உட்காந்துருக்கனால கடைசி நேரத்தில் செஞ்சுட்டு போயிடுவான். ஏன்னா 11க்கு சந்திரன் வரார். இன்னைக்கு 11க்கு சந்திரன் 12 மணி வாக்கில் வரார். இது யோகம்தான். சந்திர மாதிரி அதுலேயும் குறிப்பாக 7ஆம் அதிபதியாக வரார். 7க்கும் மகர ராசிக்கு 7க்குரியவர் 11க்கு வரார். இப்போ வெளிவட்டார அனுகூலம் நல்லாயிருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம் ராசியாதிபதி ராசிலேயே ஆட்சி தான். 11க்குடைய 11க்கும் 2க்கும் உடைய குரு 4ல், 4ஆம் அதிபதி 2 தனஸ்தானத்தில், 4க்கும் 9க்குடையவர் தனஸ்தானத்தில். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். பொருளாதாரம் சிறப்பான நாள். மீனம் ராசிக்குள்ள சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். ஏதாவது 7க்கு 4 கூட ராசிக்குள்ள. இன்றைக்கி 8ல் இருக்க சந்திரன் 9க்கு வர 5ஆம் அதிபதி திரிகோணம், இன்னொரு திரிகோணத்துக்கு வராது. இன்றைக்கி 12 மணிக்கு பக்கம். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். பசங்களால் அனுகூலம் நாள். 7ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கும். இன்றைக்கி அந்யோன்யம் மிக சிறப்பாக இருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு. 2ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருக்கார். தனஸ்தானம், கேந்திரஸ்தானம். இன்னொரு கேந்திரத்தில் பெறும்போது அதீத சிறப்படையும் தனம். நாளை சந்திக்குமா?